விருதுகள் அறிவை ஆற்றல் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் லோகேஸ்வரன் அவர்களுக்கும் குழுவில் உள்ள அனைவருக்கும் இணையத்தில் இணைந்திருப்போர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன அப்படின்னு வைரமுத்து ஐயா சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, ஒரு புத்தகம் வாசிக்கப்படும் போது அங்கே கத்தியின்றி ரத்தமின்றி உள்ளங்கைகளிலே ஒரு யுத்தம் நடக்கிறது அப்படின்னு சொல்வாரு. அத்தகைய மிகவும் சிறப்பு வாய்ந்த புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையிலே நீங்கள் வாரந்தோறும் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் இப்பணியை நான் வாழ்த்தி எனது உரையை துவங்குகிறேன். இன்று நான் திறனாய்வு செய்ய எடுத்துக்கொண்ட புத்தகம் எண்ணங்களை மேம்படுத்துங்கள், டாக்டர் காப் மேயர் எழுதியது. அவர் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தோட அட்டையிலேயே ஒரு செய்தியை சொல்றாருங்க. இது ஒரு வெற்றிக்கான நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் அப்படின்னு தான் அந்த புத்தகத்துக்கு பேரு. ஆனா அதை சிறிய எழுத்துக்களாக பிரிண்ட் பண்ணிட்டு எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அப்படிங்கிற அந்த வரிகளை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய எழுத்துக்களாக ஒளியூட்டப்பட்ட எழுத்துக்களாக அந்த புத்தக அட்டையிலேயே இருக்கும். பார்த்தீங்கன்னா அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் வெற்றிக்கு முன்னாடி நீங்க வெற்றியின் படிகளை நெருங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் உங்கள் எண்ணங்களை மேம்படுத்த வேண்டும். இதை தாங்க இந்த புத்தகத்தோட அட்டைப்படம் இந்த அட்டைப்படம் அல்ல, இந்த புத்தகத்தோட அட்டை அதைத்தான் சொல்கிறது. இந்த புத்தகத்தில் மொத்தம் 80 அத்தியாயங்கள். அவற்றில் மிக மிக நுட்பமான கருத்துக்களை அவர் இங்கே பதிவிடுகிறார். நான் அதையெல்லாம் தொகுத்து ஒரு 21 கருத்துக்களாக நான் இப்பொழுது எனது உரையில் வழங்கப் போகிறேன். ஃபர்ஸ்ட் முதல் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயரமாக நில்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு அவர். உடல், மனம், ஆன்மீகம் இந்த மூன்றிலும் நீங்கள் உயரமாக நில்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது ஒரு கலை. இது மிகவும் சுலபமானது. வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இது நமக்கு கண்டிப்பாக உதவும். இது ஒரு தனி மனிதன் மற்றவர்களிடம் ஏற்படுத்தும் செல்வாக்கு. நம்முடைய மகாகவியும் இதைத்தான் சொல்லியிருக்காரு. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும். இதைத்தான் நமது மகாகவியும் குறிப்பிடுகிறார். நிமிர்ந்த நன்னடையோடு ஒருத்தர் வரும்போது அது ஒரு மற்றவர்களுக்கு அந்த என்ன எண்ணத்தை ஏற்படுத்தும். நம்மளே கூட நினைப்போம், ஐயோ இவர் ஏதோ நிறைய படிச்சிருக்காரு போல இருக்குது, நிறைய இவர் ஒரு பிக் ஷாட் போல இருக்கு அப்படி இல்லைன்னு நமக்கே தோணும். அந்த எண்ணத்தை தான் விதைக்க வேண்டும். அதை விட்டுட்டு கூனை குறுகி நீங்க எதுக்கும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையோடு இருங்க. ஏதோ இருக்கிற தவறுகள் எல்லாம் தூக்கி தன் மேல போட்டுக்கிட்டு ஒரு சிலர் அப்படித்தான் கூனை குறுகி இருப்பாங்க. அப்படியெல்லாம் நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்றதுதான் இந்த எழுத்தாளர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனம் பாத்தீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் முதல் தரமானதாகவே இருக்க வேண்டும். இரண்டாம் தர எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் நாம் எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் பாத்தீங்கன்னா இந்த ஐன்ஸ்டைன் கூட சொல்வார், இந்த பிரபஞ்சம் ஒரு ஒழுங்கு நியமத்தோடு தான் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்வார். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே, கோள்கள், விண்மீன்கள் எல்லாமே இந்த ஒரு அதற்கென்று ஒரு ஒழுங்கு நியமம் இருக்கிறது, அதன்படிதான் அது இயங்கி கொண்டிருக்கிறது என்பார். அது போலவே இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் நாமும் ஒரு அங்கம் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஆன்மீகம்னு சொல்லும் போது எல்லாரும் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பிக் பேங், இப்பெல்லாம் பிக் பேங் சொல்றாங்க, பெருவெடிப்பு. அப்ப பெருவெடிப்புன்னா அதை உண்டு பண்ணினது யாருன்னு ஒரு கேள்வி வரும். சரி, அது ஒரு இயற்கை
அப்படி ஆன்மீகம்ன்றது ஒரு இயற்கை சம்பந்தப்பட்டது அப்படின்னா அதை உருவாக்குனது யாருன்னு ஒரு கேள்வி வரும். இப்படி கேட்டுக்கொண்டே போனா அதுக்கு வந்து பதில் அவரவர் விருப்பப்படி. நீங்கள் இயற்கை என்றால் இயற்கை என்று நினைத்துக் கொள்ளலாம், அல்லது அதற்கு பெயர் வைத்து ராமன், கிருஷ்ணன், சிவன் என்று பெயர் வைத்து வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். ஆக மனித மனித முயற்சிக்கும் மூளைக்கும் அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஒன்று உள்ளது என்பதைத்தான் இங்கே இவர் ஆன்மீகம் என்று குறிப்பிடுகிறார். அதிலும் நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்கிறார். அது முதல் அத்தியாயம் முடிந்தது. இரண்டாவது அத்தியாயத்தில் என்ன சொல்றார் பாருங்க. ஏவுகணையிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஏவுகணை வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கு நோக்கி செல்லும் இயந்திர தொழில்நுட்பம் வந்து அதனுள் இருக்கிறது. அது வந்து தன்னுடைய பாதையில் சற்றே விலகினாலும் அப்புறம் அல்லது செல்கிற திசையில் தவறு நிகழ்ந்தாலும் தவறுகளை திருத்திக் கொள்கிற அமைப்பும் அதனுள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. வந்து அது போலத்தான் மனிதர்களாகிய நமக்கும் வாழ்க்கையில் ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்க வேண்டும். அதை நோக்கி நம் பயணம் நம் பயணம் தொடர வேண்டும். அப்படி நாம் செல்லும் போது பாதை மாறுதல், திசை மாறுதல் போன்ற தவறுகளும் நிகழும். நாம் வந்து அதை திருத்தி கொண்டு பயணத்தை தொடர வேண்டும். இதுல ஒரு முக்கியமான விடயம் என்ன என்றால், தவறை தவறு என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் திருத்தம் தேவை என்பது தெரியாமலே போய்விடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உண்மை தகவலும் அபிப்பிராயங்களும் சிலர் ஒரு 10 காசு கொடுத்து 100 அபிப்பிராயங்களை நம்ம வாங்கலாம். ஆனா உண்மை தகவல் வந்து மிகவும் மதிப்பு மிக்கது, அது தங்கம் போன்றது அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் வந்து ஒரு சிட் ஃபண்ட்ல பணம் போடுறாரு. ஆனா அது வந்து கடைசியில அவர் பணம் இவர் கைக்கு கிடைக்காம அவங்க ஏமாத்திடுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஐயோ, என் பணம் எல்லாம் போச்சு, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன், என் பணம் எல்லாம் போச்சு, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சது, என் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாது, நாங்க நடுத்தருவில் வந்துடுவோம், நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்றாரு அவர். அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இங்க வந்து உண்மை தகவல்ங்கிறது என்ன தெரியுங்களா? அதாவது அவர் சிட் ஃபண்ட்ல பணம் போட்டாரு, அவங்க ஏமாத்திட்டாங்க, அவருக்கு ஒரு மானிட்டரி லாஸ், பண இழப்பு ஏற்பட்டது. அது மட்டும்தாங்க உண்மை தகவல். அதுக்கப்புறம் நான் இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியாது, நான் நடுத்தெருவுக்கு வந்துடுவேன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அபிப்பிராயங்கள் தான். அதான் சொல்றாரு அவர். அபிப்பிராயங்களுக்கும் உண்மை தகவலுக்கும் நீங்க வேறுபடுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இப்படி இந்த அபிப்பிராயங்களே நம்ம அதுலயே நம்ம அதையே சொல்லி சொல்லி நம்ம அதுலயே ஊற ஆரம்பிச்சோம்னா, அதையே நம்ப தொடங்கி விட்டால் அந்த அபிப்பிராயங்களும் உண்மை தகவலாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறது அப்படின்னு நம்முடைய இந்த எழுத்தாளர் சொல்றாருங்க. எனவே நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்ய போறோம், அதை பத்தி தான், அதுல இருந்து எப்படி நம்ம ரெக்கவர் ஆக போறோம், அதை பத்தி தான் நம்ம சிந்திக்கிறோமே தவிர, ஐயோ போயிடுச்சேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறது தான். அதை உண்மை தகவலுக்கும் அபிப்பிராயங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர் இந்த உதாரணம் மூலம் ரொம்ப அழகா சொல்றாரு. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா சாம்பல் நிற பகுதி. இது எல்லா இடத்துலயும் பொருந்தவங்க. அதாவது கருப்பு இருக்கு, வெள்ளை இருக்கு, கருப்பு இந்த பக்கம் இருக்கு, வெள்ளை இந்த பக்கம் இருக்கு. கருப்பு சொல்லுது நான் சொல்றதுதான் கரெக்டுங்க, வெள்ளை சொல்லுது நான் சொல்றதுதான் கரெக்டுன்னு சொல்லுது. என்னுடைய என்னுடைய வாதம் தான் நியாயமானது, என்னுடைய கோரிக்கை தான் நியாயமானதுன்னு கருப்பு சொல்லுது. வெள்ளையும் என்னுடைய கோரிக்கை நியாயமானதுன்னு அது அது வெள்ளையும் அதையே தான் சொல்லுது. ஆனா இந்த வெள்ளைக்கும் கருப்புக்கும் நடுவுல ஒரு பகுதி இருக்குங்க, அது பேர் தான் சாம்பல் நிற பகுதி. இது பாத்தீங்கன்னா பாதி வெள்ளையும் பாதி கருப்பும் கலந்த நிறம் தான் இந்த சாம்பல் நிற பகுதி. அப்படியே வெள்ளை கொஞ்சம் விட்டு கொடுத்து வந்து இப்படி வந்தாலும், கருப்பு விட்டு கொடுத்து இப்படி வந்தாலும், அந்த நடுவுல இருக்கிற அந்த சாம்பல் நிற பகுதியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இது பாருங்க, இது ஒண்ணும் இல்லைங்க, இது விட்டு கொடுக்கறது தான். இது பிஸ்னஸ், அதுக்கப்புறம் குடும்பம், அதுக்கப்புறம் அந்த சொத்து பிரச்சனை, அப்புறம் எல்லாத்துலேயுமே எல்லாமே குடும்ப பிரச்சனை எல்லாத்துலேயுமே இந்த சாம்பல் நிற பகுதியை எல்லாரும் மறந்துடுறோம். நான் தான் கரெக்டு, நான் தான் ஒரு ஈகோ, நான் தான் கரெக்டு,
அப்படின்னு சொல்லி நான் சொல்றதுதான் கேட்கணும், கருப்பு சொல்றது, வெள்ளை அதே மாதிரியே சொல்றது. இதுதான் இவர் வந்து இந்த சாம்பல் நிற பகுதின்னு சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்லை, வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணும். இது இப்படி இப்படி பண்ணோம்னா எல்லா இடத்துலயும் நமக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பயம் சொல்றாரு. பயம் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து எல்லா பயத்திலிருந்தும் விடுபட வேண்டும். எதை கண்டும் நம்ம பயப்படுகிறோமோ அதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். திட்டமிட்டு தயக்கமின்றி துணிவுடன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க. நீங்க பயத்தை பார்த்து சிரிங்க, பயத்தை பார்த்து கேலி பண்ணுங்க, பயத்தை உதையுங்கள், பயத்தை மிதியுங்கள். நீங்க அந்த பயம் நீங்கும் வரை நீங்கள் இதை செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயம் தாங்க நிறைய நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பயம்தான். ஒரு ஐடி கம்பெனியில கூட ஒரு ஜாப் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க. இந்த வேலையை நீ முடிச்சு கொடு, இத்தனை நாளுக்குள்ள நீ முடிச்சு கொடு அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனா அதை பார்த்து பயப்படுற ஒரு எம்ப்ளாயின்னா அவனை வந்து கண்டிப்பா அந்த ஐடி கம்பெனில இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஆனா அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணணும், எனக்கு இதுக்கான இன்டெலிஜென்ஸ் அட்வைஸ் எல்லாம் கொடுங்க, எனக்கு சபார்டினேட் ஸ்டாஃப் கொடுங்க அப்படின்னு கேட்கணுமே தவிர, நான் இந்த வேலையை நீங்க சொன்ன டேட்டுக்குள்ள முடிச்சு கொடுக்க ட்ரை பண்றேன், இப்படித்தான் ஒரு ஐடி எம்ப்ளாயி பேசணுமே தவிர, அதை பார்த்தோன்னே என்னால் முடியாது சார், என்னால் எப்படி சார் முடியும் அப்படிலாம் கேட்டால் அந்த ஐடி எம்ப்ளாயி வந்து எப்போ அவரை வந்து கம்பெனி விட்டு வெளியே வெளியே போக சொல்லலாம்னு தான் யோசிப்பாங்க. அதனால அந்த ஒரு வெற்றியாளர்கள் எப்பவுமே அந்த வேலை மீது இருக்கும் ஆபத்து எதையும் பார்ப்பதில்லை. ஆனா தோல்வி 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 அடைந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலையோ ஏதோ ஏதோ ஒரு செயலோ செய்யும்போது முதல்ல அவங்க கண்ணுக்கு அந்த ஆபத்து இதெல்லாம் தான் தெரியும். ஆனால் வெற்றியாளர்களுக்கு அதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. எப்படியும் நாம் செய்து விடுவோம் அப்படின்ற ஒரு ஒரு மன உறுதி அவங்க கிட்ட எப்போதும் இருந்திருக்கும். அது மாதிரிதான் எல்லாம் இந்த பயம்தான். மனோரமா சொல்ற மாதிரி பாடணும்னு மனசுக்குள்ள ஆசை நிறைய இருக்குது, பாட சொல்ல பயம் வந்து முன்னே நிற்கிதுன்னு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 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 பாட்டானாலும் ஒரு பேச்சானாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு எழுத்தானாலும் பயம்தான் நம்மளை வந்து எப்பவுமே நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கக்கூடியது. அதை கண்டிப்பாக விளக்க வேண்டும்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மன உளைச்சல். எந்த ஒரு வேண்டாத நிகழ்வுகளையும் சமாளிக்க ஒரே வழி வந்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதை அதை விட்டுட்டு அதோட ஒரு மல்லு கட்டி நீங்க வந்து அதை நம்ம வழிக்கு அதை கொண்டு வரணும், அதை சரி செய்யணும் அப்படின்லாம் நீங்க நீங்க நினைக்க வேண்டாம். அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. அது அதே மாதிரி மனதை குடையும் எதுவானாலும் அதை உடனே பேசி நீங்க தீர்க்கணும், மனச்சுமையை இறக்கி வைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. விதி ஒரு கதவை மூடும் போது நம்பிக்கை கண்டிப்பாக இன்னொரு கதவை திறக்கும். அந்த நம்பிக்கையோடு நாம் இது நமக்கு மன உளைச்சல் தரும் எல்லாவற்றையும் நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசய மருந்துன்னு சொல்றாருங்க. இது வந்து அமெரிக்காவின் மிகப்பெரிய மனோ தத்துவ நிபுணர் வந்து வில்லியம் ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா, மனித மனம் பாராட்டிற்காக இயங்குகிறது. அது உண்மைதானாங்க. எல்லாருமே அதை விரும்புவாங்க. நம்மளை ஒருத்தர் பாராட்டணும் அப்படிங்கிறத எல்லாருமே அதை விரும்புவாங்க. இப்போ அந்த 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 மாதிரி அவர்களுடைய ஏக்கத்தை எப்படி நம்ம போக்குறதுன்னா புகழுரையால் நம்ம அவங்களுடைய ஏக்கத்தை போக்கிவிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த இது இதுதான் அந்த புகழ்ச்சி தான் அந்த மருந்து. அது விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செஞ்சு என்ன பண்றாங்கன்னா, ஒரு 10 குழந்தைகளை எடுத்துக்கிறாங்க. 10 குழந்தைகளை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைகளை நீ ரொம்ப அறிவாளி, நீ ரொம்ப புத்திசாலி, நீ கண்டிப்பா நல்லா படிப்ப, நீ நிறைய மார்க் வாங்குவ நீ அப்படின்னு சொல்லி அந்த 10 குழந்தைகள் கிட்ட சொல்றாங்க. இன்னொரு 10 குழந்தைகள் கிட்ட நீ என்னத்தை படிக்க போற, நீ என்னத்தை உருப்பட போற, நீ எங்கிருந்து நீ வரப்போற, நீ என்ன முதல்ல பாஸ் ஆவறியா பாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு 10 குழந்தைகள் கிட்ட சொல்லுவாங்க. இது ஒரு ஆச்சரியமான விளைவு என்னவென்றால், இந்த ஊக்கப்படுத்திய குழந்தைகள் எல்லாம் மிக மிக நன்றாக படித்து நிறைய மதிப்பெண்கள் பெற்று வருகிறது. ஆனா இந்த இகழ்ந்து பேசிய இந்த 10 குழந்தைகள் மேலும் மேலும் வந்து குறைந்த மதிப்பெண்களை பெற்று அவங்க வந்து தோல்வி இருக்கிறார்கள்.
இது இது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால புகழ் புகழ்ச்சி என்பது எவ்வளவு மதிப்புடையது என்று பாருங்கள். அதே மாதிரிதான் இது வந்து இந்த இது வியாபார அதாவது வியாபார பங்குதாரர்கள், அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்கள், ஏன் நம்ம நம்ம போகும் எல்லா இடத்துலையும் இந்த புகழ் இந்த புகழ்ச்சி என்ற மருந்து நீங்கள் தாராளமாக கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் கொடுக்கும்போது மற்றவர்கள் கண்டிப்பா நீங்க யாருக்கு இந்த புகழுரை கொடுக்குறீங்களோ அவங்களும் மகிழ்வார்கள், நீங்களும் மகிழலாம் அப்படின்னு சொல்றாரு. வள்ளுவரும் நமக்கு அதானங்க சொல்றாரு, தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு சொல்றாரு. புகழ் எவ்வளவு நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு பாருங்க. நீ பிறக்கிறத விட பிறக்காமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பைபிள் என்ன சொல்லுது? பெறுபவனை விட கொடுப்பவனே உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுது. அதனால இந்த புகழ்ச்சியை நீங்கள் தாராளமாக கொடுங்கள் அப்படின்னு சொல்றாருங்க இந்த எழுத்தாளர். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சலிப்பு, இது எல்லாருக்குமே இருக்குங்க. நிறைய ஒரே வேலையை ரொம்ப பல வருஷங்களா நம்ம செஞ்சோம்னா நமக்கு கண்டிப்பா சலிப்பு இருக்குதான் செய்யும் அந்த வேலையில. இப்போ அமெரிக்கால வந்து ஒரு பத்திரிகை செய்திங்க, ஒட்டுமொத்தமா ஒரு 14 பேர் வந்து இந்த ஓட்டுநர் வேலையை அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டு நாங்க கிளீனராகவே நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு பெரிய பரபரப்பான செய்தியான உடனே பத்திரிகையாளர்கள் வந்து அந்த 14 பேரையும் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்க வந்து அந்த அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்க வந்து எதற்காக இந்த மாதிரி எல்லாரும் ஒட்டுமொத்தமா ரிசைன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்ற காரணங்கள் பாருங்க. பயணிகள் சரியான சில்லறை வழங்குவதில்லை, அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து பயணிகள் எங்களோடு எந்த விதத்திலும் ஒத்துழைக்கவில்லை ஒண்ணு. மூன்றாவது காரணம் பார்த்தீங்கன்னா, பள்ளி சிறுவர்கள் பனிக்கட்டிகளை எடுத்து எங்கள் மீது வீசுகிறார்கள் அப்படின்னு மூன்றாவது ஒரு காரணம். நான்காவது காரணம் பார்த்து எங்களுக்கு மனமாற்றம் தேவை இப்படி சொல்றாங்க. இப்போ அந்த நிருபர்கள் சொல்றாங்க, நீங்க வந்து ஓட்டுநராக இருக்கும்போது உங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும், இப்போ நீங்க வந்து கிளீனர் ஆகிட்ட சம்பளம் குறைஞ்சிருமே பரவாயில்ல, அதனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை பரவாயில்லைன்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் பாருங்க, ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிதுபடுத்தி எண்ணுவதுதான் இதற்கு காரணம். ஆனா அதே சமயத்துல ஒரு ஓட்டுநர் என்ன பண்றாரு, ரொம்ப மகிழ்ச்சியோடும் ரொம்ப அர்ப்பணிப்போடும் இந்த இந்த வேலையை செய்கிறார். அவர் காலையில அவர் பேருந்து பேருந்து ஓட்டுநராக அமர்ந்த உடனேயே அந்த வரும் பயணிகளை அழகாக புன்முறுவலோடு இன்முகத்தோடு அவர் வரவேற்கிறார். அதுக்கப்புறம் இல்லை, அவர்களோடு உரையாடி நேரம் கிடைக்கும் போது அவர்களோடு உரையாடி மகிழ்கிறார். பயணிகளோடு அந்த ஓட்டுநர் வந்து உரையாடி மகிழ்கிறார். அதுக்கப்புறம் அவர் எப்போதுமே ஒரு பாடல், ஏதாவது ஒரு பாடலை முணுமுணுத்து கொண்டே ஒரு மிகவும் மகிழ்ச்சியாக அந்த வேலையை அவர் செய்கிறார். அவர் இறுதி வரை அந்த வேலையை, அவர் ஓய்வு பெறும் வரை அவர் ஓட்டுநராகவே செய்கிறார், பணியாற்றுகிறார். அதுக்கப்புறமா அந்த அந்த பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகள்லாம் வந்து அவருடைய அந்த ஓய்வு நாள் என்று என்ன பண்றாங்க, எல்லாரும் கூப்பிட்டு அவருக்கு தேநீர் விருந்தெல்லாம் கொடுத்து அவரை வந்து மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கிறாங்க. அது அது அப்படிப்பட்ட எண்ணங்களும் இருக்கு, இப்படிப்பட்ட எண்ணங்களும் இருக்கு. இதுதான் இருவேறு உலகத்து இயற்கை மாதிரி. ஒரே விஷயத்த ஒருத்தவங்க ரொம்ப சலிப்போட செய்யறாங்க, இவர் வந்து அதை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட செய்யறாங்க. நாம் வந்து இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த எழுத்தாளர் சொல்றாருங்க, டாக்டர் காப் மேயர் சொல்றாரு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு உணர்ச்சி. இது வந்து இந்த ஆக்கிரமிப்பு உணர்ச்சின்றது அது ஒரு ஏமாற்றத்தின் விளைவு அப்படின்னு சொல்கிறார். ஏமாறுகிற ஒன்றை நாம் செய்யும் போது விரும்பி ஏற்கிற ஒன்றையும் நாம் செய்ய வேண்டும். இந்த ஏமாற்ற உணர்ச்சி எப்போ வருது, நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற அந்த எண்ணம் தான் இந்த ஆக்கிரமிப்புக்கே காரணம். இப்போ பாருங்க, நம்ம இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ வெளிநாட்டுல ஒரு 5 பேர் இருந்தா கூட ஏதாவது ஒரு கவுண்டர் நிற்கும்போது அவங்களே ஒரு கியூ ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கியூ ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. 10 பேரும் போய் ஒன்னா கை நீட்டுவாங்க. அது கோயில் பிரசாதமானாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு யாரோ ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாங்க, இல்லை யாரோ ஏதோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, எதுவா இருந்தாலும் சரி
10 பேரும் அவர் மூஞ்சி கிட்ட போயிட்டு, அவர் முகத்துக்கிட்ட போயிட்டு கை நீட்டுவாங்க. ஆனா வெளிநாடுகள்ல அப்படி இல்ல. ஒரு 5 பேரே இருந்தா கூட அவங்களுக்குள்ள ஒரு கியூ ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நமக்கும் அது கடைசியில நிக்கிறவரு நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்ல. ஐயோ! நமக்கு கிடைக்காம போயிட போகுதுன்னு அந்த ஒரு ஏமாற்ற உணர்வு அந்த ஏமாற்ற உணர்வினாலேயே தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அடிச்சு பிடிச்சுக்கிட்டு போய் அந்த கையை நீட்டி எல்லாத்தையுமே வாங்கணும்னு நினைப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க. வந்து இந்த ஆக்கிரமிப்புன்றது ஒரு நாட்டுடைய எல்லை பிரச்சனையிலயும் இருக்கு. பாருங்க, நூற்றாண்டு காலமாக தீர்க்க முடியாத எல்லை பிரச்சனை எல்லாம் நம் நாட்டுல இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு எவ்வளவோ பல லட்சங்கள் கோடிகள்லாம் வந்து செலவு பண்ணி எல்லை பாதுகாப்புக்காக நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம். பல கோடிகள் நம்ம செலவு பண்றோம். அதனால நிறைய போர் வருது. அதனால நிறைய உயிரிழப்புகள் வருது. அப்போதும் இந்த எல்லை பிரச்சனை வந்து இதுக்கு காரணம் இந்த ஆக்கிரமிப்பு தான். இந்த இந்த எல்லை பிரச்சனை வந்து பல நூறாண்டுகளாக தொடர்ந்து வருது. ஒரு வாட்ஸ்அப்ல கூட ஒருத்தர் எழுதியிருந்தாரு, போரிடும் நாடுகளே உங்கள் கையில் உள்ள ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் கைகுலுக்கிக் கொள்ளுங்கள், மனித உயிர்கள் பிழைக்கட்டும் அப்படின்னு அவர் எழுதுறார். இந்த போர்ல எத்தனை மனித உயிர்கள், அதாவது அப்பாவி உயிர்கள், அதெல்லாம் பொதுமக்கள் எத்தனை பேரு தங்கள் உயிரை இழக்கிறார்கள். அதனால நம்முடைய பாரதிதாசன் கூட சொல்லுவாரு, கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், புதியதொரு உலகம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த ஆக்கிரமிப்பு உணர்ச்சி இவ்வளவு மிகவும் மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, வாழ கற்றுக்கொள். நிறைய ஒரு சிலர் புலம்புவாங்க, எனக்கு இது இல்லை அது இல்லை, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, 2 குறிப்புகள் சொல்ல. ஒண்ணு வந்து இப்போது இருக்கிற நிலைக்கு சரி செய்து கொண்டு வாழ்வது. இப்ப நம்ம எப்படி இருக்குமோ, நமக்கு என்ன இருக்கோ கிடைச்சதை வச்சு நாம் மகிழ்ச்சியாக வாழ்வது. அடுத்தது வந்து அதை மேலும் சிறப்பாக்குவது. இப்போ நம்ம இருக்கிறத வச்சு நம்ம மகிழ்ச்சியாக வாழும்போது சரி, நமக்கே வந்து நாம இதை நம்ம மேலும் எப்படி உயரலாம் என்ற யோசனையை செய்து நம்ம வந்து அதன்படி முடிவுகளை எடுத்து வாழ வேண்டும், சிறப்பாக அதை மேலும் சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் அப்படித்தான் மூடிவிட்ட கதவை பார்த்தபடி தயங்கி நிற்காமல் திறந்திருக்கும் எதிர்கால கதவுகளை நாடி நிறைய பேர் செல்வதே இல்லை. இதுலயே உட்கார்ந்துகிட்டு இப்படியே புலம்பிக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்களே தவிர அவங்க வந்து மற்ற ஒரு மாற்று வழியை நோக்கி அவர்கள் செல்வதே இல்லை. அதாவது நிஜம் என்று எதுவும் இல்லை, ஒன்றை எப்படி நாம் பார்க்கிறோமோ அதுவே நிஜம் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதத்திலேயே வாழ்க்கை சம்பவங்களை எப்படி பார்ப்பது என்று நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே, நிஜம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, நம்ம பார்க்கிற விதத்துலதான் இருக்குது அப்படின்னு சொல்றாருங்க. நானே இப்படி அதாவது இந்த புலம்பரங்களுக்கு எல்லாருக்குமே நம்முடைய கீதை சொல்லுது பாருங்க, நேற்று எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, இன்று எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது, நாளை எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாக நடக்கும் அப்படின்னு கீதை சொல்கிறது. அது போல நம்ம வந்து இருக்கிறதை வைத்து இந்த நாள் நேற்று வந்து முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனா இன்று மட்டுமே நிஜம், இதை வந்து நம்ம மகிழ்ச்சியாக வாழ பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க. கடந்த கால தோல்விகளை எண்ணிக்கொண்டு நிகழ்காலத்தை குறைத்து மதிப்பிட்டு எதிர்காலத்தை வீணாக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இது பாருங்க, இன்னொரு வாட்டி சொல்ற பாருங்க, கடந்த கால தோல்விகளை எண்ணிக்கொண்டு நிகழ்காலத்தை குறைத்து மதிப்பிட்டு எதிர்காலத்தை வீணாக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மன இறுக்கம். முதல்ல மன உளைச்சல்னு சொல்றாரு, அதுக்கு அடுத்து ஒரு 10 அத்தியாயத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மன இறுக்கம்னு சொல்றாரு. இது வந்து மிகவும் ஆபத்தானது, இதை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும், இதன் காரணத்தை கண்டுபிடித்து முறையான சிகிச்சை மேற்கொண்டு இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா மனித உறவுகள் சரியாக அமைவதில்லை,
அது ஒரு காரணம். 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பமான ஒரு சிந்தனை. அது காரணம். 3வது பார்த்தீங்கன்னா, கவலையை யாரும் மறப்பதில்லை. அதுதான் இந்த மன இயக்கத்திற்கு காரணம்னு சொல்றாரு. உண்மைதாங்க. இன்னைக்கு வந்து நிறைய ஆ மன வாழ்க்கை வந்து நிறைய மன வாழ்க்கை தோல்வியுற்று கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த உறவுகள் சரியாக அமைவதில்லை. அங்கே சரியான புரிதல் இல்லை. அப்புறம் குழப்ப சிந்தனை, மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா. ஒரு பாடல், கண்ணதாசனுடைய பாடல், இசைஞானி கூட சொல்வார், இந்த பாடல் தான் அவருக்கு வந்து ஒரு திருப்பு முனையாக இருந்தது அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி குழப்பமான சிந்தனை, சிந்தனையிலிருந்து விடுபட வேண்டும். இந்த மன இறுக்கத்தை நாம் குறைப்பதற்கு இது போன்ற சிந்தனைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கவலையை மறப்பதில்லை. அதே கண்ணதாசன் இப்ப நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதுவும் நம்முடைய நினைவுக்கு வருது பாருங்க. இந்த கவலைகளை மறப்பதில்லைன்னு சொல்லும் போது, ஒரு அமெரிக்காவில் கிளாரா என்ற பெண் வந்து வயது 97. ஆனா அந்த பெண் வந்து அவ்வளவு அழகா இருப்பாங்களாம். மிகவும் இளமையாகவும் அழகாகவும் இருப்பாங்களாம். இப்ப அந்த நிருபர்கள்லாம் போயிட்டு அவங்க அந்த அம்மா கிட்ட கேக்குறாங்க, நீங்க எப்படிங்க 97 வயதுல நீங்க இவ்வளவு அழகாகவும் இளமையாகவும் இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுங்களா? நான் கவலைகளை மறந்து அவ்வப்போது நான் கவலைகளை மறந்து விடுகிறேன் அப்படின்றாங்க. அதுலயும் ஒரு நிருபர் என்ன செய்யறாரு, வேண்டுமென்றே உங்களுக்கு நீங்கள் மறந்துவிட்ட ஏதாவது ஒன்று நிகழ்வை உங்களுக்கு நினைவுபடுத்தி வேண்டுமென்றே நினைவுபடுத்தினால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கிறாரு ஒரு நிருபர். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, நான் அதை மறந்து விட்டேன் என்பதை நினைவுபடுத்திக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அது போல கவலைகளை நாம் எப்படியும் ஒரு நாள் நாம் மறக்கத்தான் போறோம் இல்லைங்களா? அதை வந்து நாம இப்பவே செய்யலாமே அப்படின்னு தான் இந்த அதை நூலாசிரியர் சொல்றாரு. அப்படி நம்ம பண்ணா நம்ம வந்து இளமையாகவும் அழகாகவும் இருக்கலாம். கவலைகள் தான் நம்மளுடைய எல்லா பாதிப்புக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது, உங்கள் ஆவியாக நீங்களே இருங்கள். நம்ம தமிழ் சினிமாவில் வந்து மனசாட்சின்னு ஒண்ணு வரும். அதுதான் வந்து இந்த ஹீரோ கிட்ட பேசும். அந்த மனசாட்சி பேசும், நீ இந்த தப்பு பண்ற, நீ அந்த தப்பு பண்ற, நீ இப்படி செய்யக்கூடாது, நீ அப்படி செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் அந்த மனசாட்சி சொல்லும். ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வர்றதே இல்லை. நம்ம அதை கேட்டு நம்ம செயல்படுவோம். அது எது கரெக்டுங்கிறத யோசிச்சு நம்ம செயல்படுவோம். ஆனா இப்ப இந்த அலைபேசி காலத்துல நாம என்ன செய்யணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிவிட்ட இந்த செல்போன் தான் நம்ம வந்து நம்ம மனதை தன்வயப்படுத்தி அது நம்முடைய சுயத்தை இழக்க வைக்கிறது இந்த செல்போன்னு சொன்னா அது மிக இல்லைங்க. இந்த செல்போனுக்கு வந்து நாம பயனாளராக இருக்கும் முறை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நாம் இதற்கு அடிமையாகும் போதுதான் இது வந்து நம்மளுடைய சுய சிந்தனையை இழந்து விடுகிறோம். நாம் சுயமாக சிந்திப்பதை நாம் கண்டிப்பாக இழந்து விடுகிறோம். எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் இதையே டிபெண்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது இதையே சார்ந்து நம்ம வந்து சுய சிந்தனையை இழந்து விடுகிறோம். அதனால நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள், நீங்களே செல்ஃப் அப்ரைசல் பண்ணுங்க அப்படின்றதுதான் வந்து இந்த எழுத்தாளர் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கவனம், தேர்ந்தெடுப்பதில் கவனம். படிப்பு, பணி, திருமண வாழ்க்கை இது எல்லாத்துலயுமே சிறந்தவற்றையே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்னா ஏதாவது இதுல எல்லாமே கூட ஒன்னு தேர்ந்தெடுத்துட்டு அதை மாற்றுவது மிகவும் கடினமா இருக்கும். ஏன்னா அதுல காலம் நேரம் பணம் எல்லாமே அது விரயமாயிடும். இப்ப பாருங்க, ஒரு படிப்புல ஒரு ஒரு கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மாத்துறேன்னு சொன்னா அதுவும் கஷ்டமா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணிட்டு மாத்துறேன்னு சொன்னாலும் கஷ்டம். ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கிட்டு நாம திரும்பிய மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. அதனால நாம் வந்து தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாம் பல வருடங்கள் கழித்து நாம் திரும்பி பார்க்கும்போது இப்போது இருக்கும் சிறப்பான நிலைக்கு அப்போதைய நமது தேர்வுதான் காரணம் என்று உணரும்படி அந்த தேர்வு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு.
அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வெறுத்து ஒதுக்குவது, ஒருவரை வந்து புறக்கணிப்பது, வெறுத்து ஒதுக்குவது, இவையெல்லாம் வந்து தமது தோல்விகளை மறைத்துக் கொள்ள முற்படுவதே காரணம். ஒருத்தர் அப்படி பண்றாங்கன்னா அவங்க அவங்களுடைய தோல்விகளை மறைத்துக் கொள்ள முற்படுவதே காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இதுக்கெல்லாம் அந்த அந்த நிறத்தால், இனவெறி, நிறவெறி, மதவெறி இவற்றால் சிலரை ஒதுக்கி வைப்பது, புறக்கணிப்பது, இவை எல்லாமே நம்மை தாழ்ந்த நிலைக்குத்தான் சென்று கொண்டு செல்லும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாங்க. இவையெல்லாம் நாம் முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்ல, ஒரு நல்லெண்ண சூழ்நிலை வந்து இந்த பூமியில் அமைதி நிலவ செய்யும் அப்படின்னு சொல்றாரு. எண்ணம் வந்து ஒரு நல்லெண்ண சூழ்நிலை வந்து எல்லாரும் ஒரு இந்த இனவெறி, மதவெறி, நிறவெறி எல்லாத்தையும் தவிர்த்து, இப்ப கூட நம்ம போராடிதான் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம இப்ப வந்திருக்கோம் அப்படின்னா, அதாவது கோயிலுக்குள்ள நம்ம எல்லாரும், அதாவது பிராமணர்களை தவிர மற்ற எல்லாரும் கோயிலுக்குள்ள நம்ம போறோம் இப்போ உரிமையோட போறோம்னா இந்த அளவுக்கு நம்ம இன்னும் கூட, ஆனா மூலஸ்தானத்துல நம்ம போக முடியல. கோயில் வரைக்கும் நம்ம கருவறைக்கு நம்ம போக முடியல. கோயில் வரைக்கும் நம்ம போறோம்னா பல போராட்டங்கள் பல போராட்டங்கள் நிகழ்த்தி அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதாவது சமூக அவலங்களை எதிர்த்து போராட எதிர்த்து நடத்தப்படும் போராட்டங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சமூக அவலங்களை நியாயப்படுத்தும் ஒரு சிலர் இருக்கும் வரை அந்த போராட்டங்கள் வந்து பயனற்று போயிடும். அதை விட இன்னொரு ஆபத்துன்னா, அந்த சமூக அவலங்கள் நியாயமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஒரு சில நேரங்களில். அதுதான் வந்து இந்த இனவெறி, மதவெறி இதற்கெல்லாம் வந்து காரணம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்த போது ஒரு தம்பி சொல்றாரு, இந்த இதற்கான போராட்டங்களை வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு எனக்கு ஜுரம் வந்தது, நான் ஒரு டோலோ போட்டேன், எனக்கு சரியாயிடுச்சுன்னு விட்டுடலாமா? மறுபடியும் வரும். அதனால இந்த தீண்டாமை, அதுக்கு இந்த இது மாதிரி இந்த இனவெறி, மதவெறி இதுக்கெல்லாம் வந்து நம்ம போராட்டங்களை தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு அந்த அந்த தம்பி சொல்றாரு. இன்னைக்கு கேட்டேன். இது 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 எந்த அளவுக்கு ஒரு அபாயகரமானது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து உயிர் கொலையில தான் போயிட்டு முடியுது. அதாவது ஒரு ஒரு நீதியரசர் சொல்றாரு, ஒரு ஜட்ஜு தான் சொல்றாரு. அதாவது என்னன்னா, கௌரவ கொலை அப்படின்னு இருந்துதான் இது. அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட பையனோ அல்லது பெண்ணோ ஒரு உயர் சாதியில திருமணம் செஞ்சு அது வந்து கௌரவ கொலை அப்படின்னு சொன்னாராம். அதை மாற்றி ஒரு நீதிபதி என்ன பண்ணாரு, இது வந்து ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி அந்த பெயரையே மாத்தி அவர் தான் முதல் அதை மாத்தி வச்சாங்க. அது போல இந்த ஆணவ கொலைகள் எல்லாம் வந்து வாழ்க்கைக்கு நமக்கு என்றுமே உதவாது. இதையெல்லாம் வந்து வந்து நாம் தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு தான் இந்த எழுத்தாளர் நமக்கு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியை அறுவடை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஒரு செயல் நடப்பதை விட அதனால் நமக்கு ஏற்படுகிற உணர்ச்சி தான் முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. அது எந்த விதத்தில், அந்த செயல் நம்ம எந்த விதத்தில் பாதிக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன மகிழ்ச்சிக்கு வந்து இன்னொரு என்ன சொல்றாருன்னா, நாம் தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நீங்க இந்த மனோபாவம் தான் உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்ன இப்படி, எனக்கு மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்பாம நான் தான் அதிர்ஷ்டசாலி என்று நீங்கள் நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து நல்ல சிரிங்க, சிரிப்பு என்பது மகிழ்ச்சியின் திறவுகோல் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது நம்ம எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கும்போது சிரிப்பது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. எல்லாமே உனக்கு சரியாக நடக்காத போது கூட நீங்கள் சிரிக்க வேண்டும். அதாவது நம்முடைய வள்ளுவன் சொன்ன மாதிரி துன்பம் ஒரு வேளையிலே சிரிங்க, இடுக்கண் வருங்கால் நகுகான்னு சொல்றாரு இல்லைங்களா? அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இருந்தாலும் அவர் வந்து
அந்த மாதிரி நீங்க பண்றதுனால உங்களுக்கு வந்து அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அந்த அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு எப்படி நம்ம வந்து நியூட்டன்ஸ்ல எல்லாம் பிளாக் லெட்டர்ஸ்ல படிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரிதான் இங்க வந்து ஒரு டெபினேஷன் ஒண்ணு கொடுக்கிறாருங்க. ஒன்றை இழக்கும் போது நாம் பெரும் மனோபாவமே அதை நாம் திரும்ப பெறுவதற்கான கால அளவை தீர்மானிக்கிறது அப்படின்னு ஒரு டெபினிஷன் ஒண்ணு கொடுக்கிறாரு. பாருங்க, மறுபடியும் சொல்றேன். ஒன்றை நாம் இழக்கும் போது நமக்கு இருக்கும் மனோபாவமே அதை நாம் திரும்ப பெறுவதில் இருக்கும் கால அளவை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொன்னார். அதாவது உயிரை தவிர பாக்கி எல்லாமே நாம் திரும்ப இழந்த எதுவாக இருந்தாலும் நாம் திரும்ப பெற்று விடலாம். ஆனா அதாவது இந்த சிட் ஃபண்ட் கதையை கூட இதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். பாருங்க, அவர் காசை இழந்துட்டாரு, அதே புலம்பிட்டு இருந்தா அதுல இருந்து மீண்டும் அதை பெறக்கூடிய காலம் தான் அவருக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கும். இழக்கும் போது நாம் பெரும் மனோபாவமே அதை நாம் திரும்ப பெறும் கால அளவை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதானே? இந்த சிட்ஃபண்ட் கதையில கூட இதே தான் நடக்குது. அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா எப்போ அவங்க வந்து ரெக்கவர் ஆகி அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க எப்போ வெளி வருவாங்க? எனவே அந்த மனோபாவத்தை நாம் மாற்ற வேண்டும். அதுதான் அதைத்தான் இவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா கவனிப்பது, தேர்ந்தெடுப்பதில் கவனம் முதல்ல பார்த்தோம். இப்போ வந்து கவனிப்பது வந்து நான் பேசுறது எல்லாருமே குறப்பட்டுப்பாங்க. நான் பேசுறதை யாருமே கவனிக்கிறது இல்லை. அதே மாதிரி முதியவர்கள் வந்து இளையவர்கள் யாரையும் கவனிக்கிறது இல்லைன்னு குறப்பட்டுப்பாங்க. இளைஞர்கள் வந்து இந்த பெருசுங்கள்லாம் நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு அவங்க கவலைப்படுவாங்க. இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா, பேசுவதன் மூலம் நான் எதையாவது தெரிந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனால் கவனிப்பதன் மூலம் நாம் கண்டிப்பாக நிறைய கற்றுக்கொள்ளலாம். நம்ம பேசும்போது வேற யாராவது ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கவனிக்கும் போது, நாம் மற்றவர் பேசுவதை கவனிக்கும் போது நாம் நிறைய தெரிந்து கொள்ளலாம். அதாவது சிறந்த மனிதர் பேசுவதை நாம் அக்கறையுடன் கவனித்தால் அதுவே நமக்கு வெற்றியின் துவக்கமாக அமையும் அப்படின்னு சொல்றார். அதாவது சரியான மனிதர்கள் பேசுவதை நாம் அக்கறையுடன் கவனித்தால் அதுவே நமக்கு வந்து வெற்றியின் துவக்கமாக அமையும் அப்படின்னு சொல்றார். அதுதான் கவனிப்பது. இதை விட டாக்டர் ஸ்டீஃபன் ஆர் கோவின்னு அது வெற்றியாளர்களின் சிறந்த 7 பழக்கங்கள்னு ஒரு புத்தகம். அதுல இந்த கவனிப்பது, கேட்பது, இதுக்கெல்லாமே அவரு 100 பக்கம் எழுதுவாருங்க. அந்த புத்தகத்துல அவ்வளோ நிறைய சொல்லுவாங்க. இதை விட இன்னும் நிறைய இருக்கு அந்த புத்தகத்துல. அது மாதிரி கவனிப்பது என்பது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியமானது அப்படின்னு இங்க சொல்றாரு பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து தவறு கூட சரிதான் அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம இது எதுக்காக சொல்றதுன்னா, இந்த மேனரிசம் இருக்கு பாருங்க. ஒரு சிலர் தலையாட்டுறது, ஒரு சிலர் நாக்கு கடிப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து திக்குவாய், முக்கியமா சொல்ல போனா திக்குவாய் தான். அவங்க இதையெல்லாம் நம்ம வந்து இதை ஈஸியா நம்ம எளிதாக தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது திரும்ப திரும்ப செய்யுங்க. அதாவது ஒரு செயல் நம்ம ஆழ்மன இயக்கத்துக்கு உள்ள போயிடுச்சுன்னா அதை வந்து மீண்டும் நம்ம வந்து நம்ம கட்டுப்பாட்டையும் மன உறுதியும் மீறி போயிடும். அதனால அது நினைவு கட்டுப்பாட்டில் ஆரம்பித்து திரும்ப திரும்ப செய்வதால் அது ஆழ்மன கட்டுப்பாட்டிற்கு உட்படும் போது நமக்கு வந்து அந்த செயலை மாற்றுவது மிகவும் கடினமாகிவிடும். இதற்கு வந்து எதிர்மறை பயிற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வேணும்ட்டே நீங்க வந்து திக்கி திக்கி பேசுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வரலன்னா கூட நீங்க வேணும்னே திக்கி திக்கி பேசுங்க. வேணும்ட்டே அப்படி இப்போ நாக்கு கடிக்கிறதுனா வேணும்ட்டே கடிச்சு பாருங்க. அந்த மாதிரி இந்த மேனரிசம்லாம் வந்து நம்ம படிக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த ஆழ்மனத்திலேருந்து அது நினைவு மனத்திற்கு வந்துடும். அப்போ அதை நம்ம கட்டுப்படுத்துவது மிகவும் சுலபம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் தவறு கூட சரிதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை வந்து நேரடியா சந்திக்கணும். அதன் மைய பகுதியை அறிந்து அதன் தன்மைகளை புரிந்து கொள்கிற போது
நாம் வந்து நாம் வந்து ஒரு பலம் பெறுகிறோம். அதை வந்து சரி செய்வது நமக்கு மிகவும் சுலபம் அப்படின்னு சொல்றாருங்க. அதை விட என்ன தெரியுங்களா, அத அந்த அந்த பிரச்சனைகளை கண்டு நாம் ஓடி ஒளிவதற்கு நமக்கு எவ்வளவு சக்தி தேவைப்படுகிறதோ அதே அளவு சக்தி தான் அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காகவும் நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் என்ன பண்றாரு தெரியுங்களா, அவரு அந்த பிரச்சனையில அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா, இந்த உக்ரைன்ல ஏன் இப்படி நடக்குது, இந்த ரஷ்யா அதிபர் ஏன் இப்படி பேசுறாரு, இந்த அமெரிக்க இவர் ஏன் இப்படி பேசுறாரு, இந்த ட்ரம்ப் ஏன் இப்படி பேசுறாரு, எல்லா உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் அவர் என்ன பண்றாரு, தன் தலையில அவரே தூக்கி போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, அவர் இப்படி எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறிய தன்னுடைய கட்டுப்பாட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் அவர் என்ன பண்றாருன்னா தன் தலையில தூக்கி போட்டுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்றாரு, கடவுளுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்னென்ன, இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதுறாரு. யாரு அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தது, அவர் அவர் ஏன் அவர் இப்படி ஒரு எழுதுறாருன்னா அதுதான் அதுதான் நம்முடைய மூளையை பாதிக்கும் ஒரு செயல். எல்லாத்தையும் நமக்கு எது நம்முடைய கட்டுப்பாட்டு எல்லைக்குள் நடப்பவற்றைத்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். நமக்கு சற்றும் சம்பந்தமில்லாத விஷயங்களை எல்லாம் தூக்கி தலையில போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்ற, அப்படியே நம்ம போட்டுக்கிட்டா இதுதான் நடக்கும். அது போலவே இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு திறமையானவர்கள் வந்து அந்த தீர்த்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறது கூட கிடையாதுங்க. நம்முடைய எல்லா திறமைகளும் நமக்கு கைவிட்ட போது நமக்கு கை கொடுப்பது எதுன்னா முயற்சி தாங்க. முயற்சி, மீண்டும் முயற்சி. ஒரு 2 சோம்பேறிங்க என்ன பண்ணாங்க, மீன் பிடிக்கலான்னு குளத்து பக்கம் வந்துட்டு கரை மேல அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து எழுந்து அதுல ஒரு பையன் சொல்ற, 2 பேருமே சோம்பேறிங்க தான். ஒரு பையன் ஒருத்தன் சொல்றான், நான் வந்து 1000 மீன்களை கனவுல 1000 மீன்களை பிடிச்சேன்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தர் சொன்னா, அப்ப எனக்கு ஒரு 500 மீன் கொடுப்பியா அப்படின்ற. கிடையாது, கொடுக்க முடியாதுங்கிறான். அப்போ 10ஆவது கொடுப்பியா, கிடையாது, கொடுக்க முடியாது. ஒன்னாவது ஒரு மீனாவது கொடுப்பியான்னா கொடுக்க முடியாதுங்கிறான். அப்ப அவன் சொல்றான், நானே ஒரு சோம்பேறி, நான் கனவுலதான் மீன் பிடிச்சேன், நீ அந்த கனவு கூட காண முடியாத சோம்பேறியான இருக்கிறே அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த முயற்சி அப்படிங்கிறத மறந்துட்டு நீங்க எந்த எந்த பிரச்சனையை நீங்க அணுகினாலும் அதை வந்து தீர்ப்பது வந்து மிக மிக கடினம். அதுதான் முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை எம்மை புகுத்து விடும்னு நம்ம வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு. என்ன என்ன பண்ணணும், அதை பிரச்சனைகளை ஒப்புக்கொள் அல்லது ஏற்றுக்கொள் அல்லது அனுசரித்து போ அப்படின்னு சொல்றாருங்க. இதுதான் அதற்கான வழி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அச்சுறுத்தல். பிறரை அச்சுறுத்தி பெரும் எதுவுமே வந்து நிலைக்காது. அது அந்த அவங்களுக்கு வந்து எப்போதுமே ஆபத்து சூழ்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது யாரை கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்களோ அவர் ஒரு நாள் எல்லோரையும் கண்டு பயப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வடசென்னைன்னு ஒரு படம், அதுல வந்து ரொம்ப நல்ல படம் அது. அதுல வந்து தனுஷ் என்ன பண்ணுவாரு, வீசி வீசி வெட்டுவாரு. எல்லாரும் கரெக்டா கழுத்துல வெட்டுறதுல அவர் எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. ஆனா அந்த தேர்தல் சீட்டு பிரச்சனையில அவருக்கு பிரச்சனை வந்துடும். அப்ப தலைவர் சொல்லுவாரு, நாளைக்கு விடியிறப்ப நீ உயிரோட இருந்தா உனக்கு சீட்டு அப்படின்னு சொல்லிடுவாரு. அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் தான் வீசி வீசி வெட்டின தனுஷ் வந்து ஒரு தனி அறையில, இருட்டு அறையில போய், அப்பதான் அவருக்கு உயிர் பயம்னா என்னென்ன வரும். அவர் எதை பார்த்தாலும் பயப்படுறாரு. இருட்டு அறையில உட்காந்துட்டு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. யாராவது இருக்கீங்களா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது அப்ப பாருங்க, யாரை கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்களோ அவர் வந்து எல்லோரையும் கண்டு ஒரு நாள் பயப்படுவார்னு சொல்றது வந்து அந்த இடத்துல கரெக்டா இருப்பாருங்க. அவர் வந்து அந்த மாதிரி கேட்பாரு, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. அதனால இந்த அச்சுறுத்தலால்
எதையாவது நாம் பெற வேண்டும் என்று நினைப்பது மிக மிக தவறு அப்படின்னு சொல்றாரு. அது வந்து புத்திசாலிகள் வந்து மனதின் எஜமானாகவும் முட்டாள்கள் வந்து அதன் அடிமையாகவும் இருக்கிறார்கள். இந்த மூளை வந்து ஒரு அளப்பரிய சக்தி உடையது. அதனால வந்து நம்ம இந்த அச்சுறுத்தல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கணும். அந்த மூளை வந்து எல்லையற்ற சக்தி உடையது. ஏதாவது ஒரு எல்லை இருக்கும்னா அது நாம நிர்ணயிச்சதாக தான் இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுதாபம். அனுதாபத்தை விட மன உறுதியே ஆக்கப்பூர்வமானது. இப்போ பாருங்க, இந்த ஹெலன் கெல்லர் அவங்க என்ன ஏழை, குருடு, செவிடு, ஊமை. அதே மாதிரி பீத்தோவன் ஒரு செவிடு, ஆனால் அவர் அற்புதமான ராகங்களை படைத்தார். அதுக்கப்புறமா ஜூலியஸ் சீசர் வந்து ஒரு வலிப்பு நோய் மிக்கவர், ஆனால் அவருடைய கதாபாத்திரம் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. இவர்கள் எல்லாருமே யார்கிட்ட இருந்தும் அவங்க அனுதாபத்தை எதிர்பார்க்கல. அவங்க வந்து அவங்களுடைய மன உறுதியை அதை ஆக்கப்பூர்வமான வகையில் அவர்கள் செயல்பட்டார்கள், மன உறுதியுடன். அதனால்தான் அவர்கள் எல்லோரும் சாதனைகள் செய்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தது நல்லெண்ணம். நம்முடைய பேச்சு, செயல் எல்லாமே வந்து ஒரு மற்றவர்களிடம் நல்லெண்ணத்தை தோற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தவறான எண்ணத்தை தோற்றுவிக்கும் பேச்சு, செயல் எதுவுமே நம்ம வந்து எல்லாவற்றையும் தவிர்த்து விட வேண்டும். இந்த உடல், மனம், செயல் ஆகியவை ஒழுக்க கட்டுப்பாட்டிலிருந்து விலகி சுதந்திரம் பெறும்போது தவறுகள் நிகழ்கின்றன அப்படின்னு சொல்றார். சுதந்திரம் வேணும், உடல், மனம், செயல் எல்லாத்துக்கும். அவர் இந்த ஆசிரியர் வந்து இந்த டாக்டர் வந்து வேணும்னு தான் சொல்றாரு சுதந்திரம். ஆனால் அவை ஒழுக்க கட்டுப்பாட்டிலிருந்து விலகி சுதந்திரம் பெறும்போது தவறுகள் நிகழ்கின்றன. இதைதான் நமது ஐயன் வள்ளுவனும் சொல்கிறார். என்ன சொல்றாரு? மனத்துக்கண் மாசிலனாதல். அந்த மனசுல கூட நம்ம வந்து தவறுகள் எதுவும் நினைக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லும்போது செயல்ல பாருங்க, செயல்ல எப்படி நம்ம எவ்வளவு நம்ம ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு சொல்றாங்க. இவையெல்லாம் வந்து ஒரு நல்லெண்ணத்தை தோற்றுவிக்கக்கூடியது. இந்த செயல்கள் எல்லாமே ஒரு நல்லெண்ணத்தை தோற்றுவிக்கக்கூடியது. நல்லெண்ணம் எப்பொழுதும், நல்ல எண்ணங்கள் அமைதியான வாழ்க்கையை நமக்கு அளிக்கும். இந்த உலகமே அமைதியோடு வாழ வேண்டும் என்றால் எல்லோரும் இதைத்தான் நாம் வந்து பின்பற்ற வேண்டும். எண்ணங்களை மேம்படுத்துங்கள் என்று தொடங்கும் போது அதே நல்ல எண்ணத்தோடு நல்ல எண்ணம், நமது எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும் என்பதையே நம்ம வந்து இந்த இதன் முடிவாக நான் வந்து சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாரும் இதை இந்த இந்த இவர் சொன்ன இந்த டாக்டருமே காப்பையர் சொன்ன எல்லா கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறது உண்டு. நம்ம இலக்கியங்கள்ல என்ன நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம இலக்கியங்கள்ல இது போல இந்த ஆழ்மனம், அதுக்கப்புறமா இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு, ஆழ்மனம், அதாவது வெளிமனம், இதெல்லாம் வந்து நிறைய நம்ம சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கிறதா, அதாவது எண்ணங்கள் தான் நம்ம வந்து உருவாக்குகின்றன இவர் சொல்றாரு. அதே தான் நம்ம இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து மனம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து நேர்மறையான எண்ணங்களே நீங்கள் எண்ண வேண்டும் எப்பொழுதும் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஊர்ல வந்து தாதாசுன்னு ஒரு தேவதை போயிட்டே இருக்கும் மேல. நம்ம வந்து நேர்மறையான எண்ணங்கள் தான் எண்ணணும். அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டே போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மனம் போல் மாங்கல்யம் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா கருத்துக்களுமே நம்முடைய இலக்கியங்கள்லையும் நம்ம கண்டிப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன, எல்லாமே கவிதை வடிவில் இருக்கும். ஆனா இவங்க வந்து உரைநடையா கொடுக்குறாங்க, அவ்வளவுதாங்க வித்தியாசம். எனவே இந்த நல்ல வாய்ப்புக்கு அனைவருக்கும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.